என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பாருங்க, ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர் எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீர்கள்? ரைட். ஆனா இங்க வந்து ஒரு பயங்கரமான டிமாண்டை பார்க்கிறோம். என்னன்னா, நம்ம கலோக்கியலா சொல்லணும்னா, நான் எல்லாமே எப்படி செஞ்சிடறான்னு பார்த்துருவானா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒரு பக்கம் இது நமக்கு ஆசீர்வாதமாகவும் தெரியுது, இன்னொரு பக்கம் அது எச்சரிப்பாகவும் தெரிகிறது. நான் திராட்சை செடி நீங்க பார்த்திருப்பீங்க. செடி மேல கொடி இருக்கும். அந்த கொடி இந்த செடியோடு இணைந்து படர்கிறது. அது ரொம்ப எளிமையான உதாரணம் தான். பலஸ்தீனா தேசத்துல திராட்சை தோட்டங்கள் ஏராளம் உண்டு. அதனாலதான் அந்த உதாரணத்தை எல்லாரும் அவங்க பார்த்திருந்ததுனால சொல்றாரு. நம்ம தான் வேப்ப மரத்தை எடுத்துடுவோமே, கீழே இருந்து ஒரு ஸ்டெம் போகுது, அதுல இருந்து பிரான்சஸ் இருக்கு, லீவ்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டெம் தான் ஆண்டவர், பிரான்சஸ் நம்ம. இப்போ ஒரு பிரான்ச்சை நீங்க ஓடிச்சு தனியா போட்டுருங்க, அடுத்த நாள் பார்த்தா அந்த பிரான்ச் எப்படி இருக்கும்? காஞ்சி போயிருக்கும். அதில் உள்ள இலைகள் எல்லாம் உதிர்ந்து போயிருக்கும். அப்புறம் அதை எடுத்து எரும மாட்டை தான் வச்சு என்ன செய்யணும்? விரட்டிட்டு இருக்கணும். ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, அதுக்கு லைஃப் இல்லை. அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, என்னிலே நீங்கள் நிலைத்திருக்கும் வரைக்கும் கனி கொடுப்பீர்கள். கனி கொடுத்தல் என்றால் ஆசீர்வாதமா இருப்பீங்க. You will be fruitful. என்னிலிருந்து உங்களை நீங்கள் பிரித்து கொண்டால் எல்லாமே வீணாகிடும். ஆண்டவர்ல நிலைத்திருக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? பல விதங்கள் நம்ம இடத்துல இருந்து வரும். பொதுவாக கிறிஸ்தவர்கள் நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்கிறாங்க. We have so many activities. அது நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது, நாம் நம்முடைய பின்னோர்களுக்காக கண்டுபிடித்து வைத்திருக்கிறது நிறைய ஆக்டிவிட்டிஸ். ஆனா அந்த ஆக்டிவிட்டிஸ் நம்மை தேவனோடு இணைக்கிறதா? ஒரு கேள்வி. ஆக்டிவிட்டிஸ் நம்ம தேவனோடு இணைக்கிறதா? அப்ப தேவனோடு இணைப்பது எது? அதைத்தான் நம்ம முக்கியமா இந்த செய்தியில நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, என்னெல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு. எதை செய்ய முடியாது என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? ஆக்கப்பூர்வமான எதையும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் நீங்க நினைச்சா தீவிரவாதி ஆகலாம். அதுக்கு உங்களுக்கு நிறைய சோர்சஸ் உண்டு, எல்லா வாசலும் இருக்க உங்களுக்கு திறமை இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு அறுவாலை வாங்கி பின்னாடி சொல்லிட்டு போங்க, தாதா வாங்கலாம். ஏன்னா திருடுறதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. ஏன்னா உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சைக்கிள் திருவிழா கண்டுபிடிச்சிருக்காங்க. 2895 சைக்கிள் திருடி இருக்கான். அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 50 வீடுகளாக வாடகை எடுத்து வச்சிருக்கான். யோசித்து பாருங்க. ஆனா அவனை கைது பண்ணும்போது 500 சைக்கிள் மட்டும் தான் பிடிபட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தன் பெரிய திருடனை கண்டுபிடிச்சிருக்கணும். சைக்கிள் காணாமல் போனவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னா 10,000 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப இவன மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க. அதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. இப்ப அழிவுக்குரிய காரியங்கள் இந்த உலகத்துல நடந்து கொண்டுதான் இருக்கு. இன்னொரு வார்த்தையை உபயோகிக்க போனால் துர்க்கிரியை செய்வதற்கு இந்த உலகத்தில் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். துர்க்கிரியை செய்வது மிகவும் எளிது. ஆனா ஒரு நற்கிரியை செய்யவும், ஆக்கப்பூர்வமான ஏதோ ஒரு காரியத்தை நாம் சாதிக்கவும் தேவன் நம்மோடு கூட இல்லாமல் முடியாது. ஒரு அழியா சொல்ல பார்க்கலாம். இப்ப சில காரியங்களை பார்க்கலாம். ஒரு 4 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். இயேசு இல்லாத பிரயாசம். இயேசு இல்லாத பிரயாசம். யோவான் 1வது அதிகாரம் லூக்கா 5வது அதிகாரம் ஏன்னா 5வது அதிகாரம் 1 to 7 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா
5வது வசனம் பாருங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. இயேசு இல்லாத பிரயாசம், பிரயாசம் என்றால் வேலை, எந்த ஜாபா இருக்கட்டும், இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா, வாழ்க்கையில் இல்லைங்கிறத மாத்திருங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே இப்ப காஸ்பல் கேட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவோடு நம்ம இல்லைன்னா, இப்ப அப்படி மாத்தி சொல்லணும். இயேசு உங்க வாழ்க்கையில வேணும்னு எப்ப கேட்டோம்? நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு உங்க வாழ்க்கைக்கு வேணும். இப்ப மாத்தி நாம் இயேசுவோடு இருக்கணும். அதான் இப்ப கனெக்ஷன். மரம் வளரும் போது அது ஃபர்ஸ்ட் என்ன செய்யுது? கிளைகளை உண்டாக்குது. அதுக்கப்புறம் கிளை அதை நிலைத்திருக்க வேணுங்கிறது அந்த கிளைக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுது. அது மாதிரி தான் நாம் தேவனோடு இருக்க வேண்டும், நாம் தேவனோடு இணைந்து இருக்க வேண்டும். இப்ப நாம் தேவனோடு இணைந்திராத பட்சத்தில் நம்முடைய வேலைகள் எல்லாம் வீணாகிவிடும், விருதாவாகிவிடும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அழிவுக்குரிய காரியங்கள் செய்து நாம் வெற்றி பெறலாம், அது ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ஆக்கப்பூர்வமாய் நீங்கள் வாழ, கர்த்தருக்காக கனி கொடுக்க, பலன் கொடுக்க வேண்டுமானால் நாம் தேவனோடு இணைந்து இருக்க வேண்டும். இந்த பகுதியில் நம்ம சீமோனை குறித்து பார்க்கிறோம். அந்த சீமோன் இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறான், அவனுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. இப்ப இயேசு கிறிஸ்து அவனுடைய படவிலே ஏறி போதகம் பண்ணுகிறார். பண்ணி முடிச்ச உடனே ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலையை போட சொல்லுகிறார். ஏற்கனவே நைட் அவங்க போய் போட்ட இடம் தான். ஆனா இப்ப இயேசு திரும்ப சொல்லும் போது வலையை போட்டார்கள், வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள், மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அதனாலதான் எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, ஒரு மனிதன் இயேசுவோடு இல்லை என்றால், இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால், அவனுக்கு பாருங்க அதுல ஒரு திருப்தி இருக்காது, விரக்தி இருக்கும். அவன் அதை வைத்து எந்த ஆக்கப்பூர்வமான காரியத்தையும் செய்ய முடியாது. கடைசியில பாத்தீங்கன்னா அவன் சம்பாதித்த அதே ஆசீர்வாதங்கள் அவனையும் அழிக்கிறது, அவனை சுற்றி இருக்கிற அநேகரை அழிக்கிறது. இதை நடைமுறையில பிராக்டிக்கலா நீங்க சமுதாயத்தில் நடக்கிறத நீங்க பாக்குறீங்க. ஆகவே நாம் இயேசுவோடு இணைந்த வாழ்க்கை வாழும் போதுதான்